தினமொரு வசனம். மத்தேயு 8வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எளிய நிலையில் வாழ்கின்றவர்களை கண்டு பரிதாபப்படுவது ஒரு நல்ல பண்புதான். ஆனால் இது பலருக்கு இயற்கையாகவே உள்ளது. ஆனால் சாதாரண நிலைமையில் உள்ளோரை அற்பமாக எண்ணாமல் அவர்களை முக்கியமாக எண்ணுவது என்பது நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டிய உயர்ந்த குணமாகும். சில உயர் அதிகாரிகள் பிற பணியாளர்களோடு பேசுவதையும் பழகுவதையும் மிக மிக அந்தஸ்து குறைவான விஷயமாக எண்ணுவது வேதனையானது. எங்கள் ஊரில் சில வசதி படைத்தவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் பண்பாளர்கள். ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கு நல்ல சுவையான உணவு கொடுப்பார்கள். ஆனாலும் அவர்களை தங்கள் வீடுகளுக்குள் உட்கார வைக்கவோ சற்று அன்புடன் பழகவோ மாட்டார்கள். ஆம், பலருக்கு நல்ல குணங்கள் இருந்தாலும் மற்றவர்களை தங்களைப் போல சமமாக பாவிக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ இயலாது. ஆனால் நம்முடைய உதவிகள் மட்டும் பிறருக்கு பெரிய நன்மையை செய்து விடாது. நம்முடைய அன்பு, சமமாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனநிலை, இவைகளே இன்னொருவரை அதிகமாக ஆதரிக்கும் கருவிகளாகும். இன்னொருவரை நம்மை போன்ற ஒரு மனிதராக எண்ணி நடந்து கொள்கின்ற ஒரு நல் நிலைதான் இன்னொருவர் விஷயத்தில் நாம் காண்பிக்கும் உயர் பண்பாகும். இயேசுவிடம் குஷ்டரோகி ஒருவன் வந்தான். அவனுக்கு சுகம் வேண்டும். இயேசு அவனுக்கு தூரமாக நின்று கொண்டே அவனை குணமாக்க முடியும். ஆனால் இயேசு தமது கைகளை நீட்டி அவனை தொட்டு குணமாக்கினார். குஷ்டரோகம் தீண்டப்படாத ஒரு நோய். ஒரு யூதனின் அருகில் குஷ்டரோகி வரக்கூடாது. அத்தகைய தீண்டப்படத்தகாதவனை இயேசு அருகில் அழைத்து தொட்டு தம் அன்பை காட்டினார். அவனை சமமாக பாவித்தார். அவனோடு தம்மை இணைத்து பார்க்க அவர் வெட்கப்படவில்லை. ஆம், உதவி மட்டும் அல்ல, பாரபட்சமற்ற ஒரு உண்மையான அன்பின் உணர்வும் வேண்டும். எளிய நிலையில் உள்ளோர் நம்முடைய வெறும் உதவிகளை விட நம்முடைய அன்பையும் உறவையும் அதிகமாக விரும்புகின்றனர் என்பது உண்மை. வசதி இருந்தால் யார் வேண்டுமானாலும் உதவி செய்ய முடியும். ஆனால் அன்பினால் இதயம் பக்குவம் அடைந்தால்தான் எளியவர்களை நேசிக்கவும் அவர்களோடு பழகவும் முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை போலவே பிறர் மீது அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்க கிருபை பாராட்டும். ஆமீன்.